என்ன தீம்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த கேக்கோட ஃபைனல் அவுட்புட்டை பார்க்கலாம். சாக்லேட் கெனாஸ் வச்சு ஸ்பைடர் டிசைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கோன் போட தெரிஞ்ச அந்த டிசைன் ரொம்ப ஈஸி. நான் செஞ்ச டிசைன் எல்லாம் ஒளிச்சு வைக்கிறதுக்காக நல்லா வெள்ளைன்னு பாதி சைஸ்ல ஒரு முட்டையை ரெடி பண்ணிட்டேன். இந்த கையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவெஞ்சர்ஸ் தீம் கேக். நல்லா ஸ்ட்ராங்கா கை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கூடவே என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஃபாண்டன்ட்ல ரெடி பண்ணிட்டேன். அமைதியா இருக்கிற ஸ்பைடர் தூக்கி ஃபர்ஸ்ட் உட்கார வச்சலாம் பார்த்தா நீ என்ன உட்கார வைக்கிறதுன்னு 8 கால் வச்சுட்டு சும்மா இல்லாம சேட்டை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா அடக்கி உட்கார வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபாண்டன்ட்டை ஒவ்வொரு கலர்லயும் வச்சுட்டேன். ஃபைனலா நான் செஞ்ச கையை வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கேன்னு. சுத்தி பார்த்தா கையவே தலைகளா வச்சிருக்கேன்னு. நிறைய பேர் லூடோ கூகுள் குரோம்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனா அதுல ஒருத்தவங்க மட்டும் தான் கரெக்டா வந்து அவெஞ்சர்ஸ் தீம் சொல்லியிருந்தாங்க. அவங்க நேம் நான் ஃபைனலா சொல்றேன். ஃபாண்டன்ட்ல வச்சதுக்கு அப்புறம் அதை யாரும் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் ரெடி பண்ண அந்த முட்டையை தூக்கி டாப்ல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலருக்கு நடுவுலையும் பிளாக்ல ஃபாண்டன்ட்ல செட் பண்ணியிருக்கேன். டாப்ல வச்ச முட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுதுன்ட்டு அவெஞ்சர்ஸ் தீமுக்கு ஏத்த மாதிரியே சாக்லேட் வச்சு ஒரு கிராக் டிசைன் கொடுத்துட்டேன். கரெக்டா கண்டுபிடிச்சவங்க ஜம்னா பத்மசேகர். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் இதுல பிடிக்குமோ அதை கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.